மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதிக்காக. இப்போ கிட்டத்தட்ட அமைச்சரவை பட்டியல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய 108 அப்படின்ற ஒரு ஷார்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. காங்கிரஸ் ரெடி 2 அமைச்சர் பதவி கேட்குறாங்க காங்கிரஸ், ரைட்டுங்களா? அந்த 2 அமைச்சர் பதவி கேட்டு இவங்க ஆதரவை கொடுக்குறாங்களா இல்லையான்றத வழக்கம் போல் டெல்லியில் டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த 28 சீட்டுக்கு ஒரு மாதம் அலைய விட்டாங்களோ திமுகவை, அந்த மாதிரி இப்போது விஜயை அலைய விடுறதில்ல காங்கிரஸ் கிளியராக இருக்காங்க. அந்த டிஸ்கஷன் எப்போ முடியும், அத்தைக்கு எப்போ மீசம் முளைக்கும், எப்போ அது சித்தப்பா ஆகும், எப்போ திமுக கூட்டணிக்கு விட்டு வருவாங்க அப்படின்றத ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அன்புமணி அவர் ரெடி, 4 சீட்டு வச்சுருக்காரு. சௌமியா அன்புமணி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அன்புமணியுடைய கண்டிஷன்ஸ், ரைட்டா? அதே மாதிரி டிடிவி தினகரனும் ஆதரவு கொடுக்க தயார். ஆதரவு எஸ் காமராஜ் மினிஸ்டர் ஆகணும். டிடிவி தினகரன் ஆதரவு கொடுக்க வரார் அப்படின்னு தெரிஞ்சோடனே சசிகலா களத்தில் குதிச்சிட்டாங்க. சசிகலா என்ன பண்ணுறாங்க, ஓஎஸ் மணியனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இவர் வில்லாதி வில்லன், வில்லனிலும் வில்லன் இவர், ரைட்டா? இவர் எல்லாரையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் இன்னொருத்தரும் இன்வால்வ் ஆகி வராரு, அண்ணன் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். மொத்தம் ஒரு 11 பேரை கொண்டு வர்றதுக்கான மிஷன் ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சைடில், இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போது காங்கிரஸ் 5, அன்புமணி 4, தேமுதிக 1, 10, 108 10 118. ஒரு சீட்டு இவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. அது ஜெயிச்சு வரணும். அது வரைக்கும் பிரச்சனை தான். அந்த ஒரு சீட்டு தேவையில்லை அப்படின்றது தான் இவருடைய நிலை. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் கடிதம் கொடுத்துட்டாரு. 7ஆம் தேதி பதவியேற்பு விழாவை வைக்கிறாரு. பதவியேற்பு விழா நேரு ஸ்டேடியத்தில் வைக்கிறாரா, கவர்னர் மாளிகையில் வைக்கிறாரா, இல்லை வழக்கம் போல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ எம்எல்ஏக்கள்லாம் தங்க வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஹோட்டல் மகாபலிபுரம் ஹோட்டல், அங்கே வைக்கிறாங்களா அப்படின்றது இன்னும் தெரியல, ரைட்டுங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இப்போ சொல்லிட்டோம், அமைச்சரவை ஃபார்ம் பண்ணிவிடுவோம், எப்போது நிரூபிக்க சொல்கிறாங்களோ அப்போது நிரூபிப்போம். அது வரைக்கும் இவங்க ஆதரவு கொடுக்குறவங்க எப்படி ஆதரவு கொடுக்க வராங்கன்றதை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா யாரும் ஆதரவு கொடுக்கவே வரல அப்படின்னா நம்ம நம்பிக்கை வாக்கெடுப்பை ஃபேஸ் பண்ணுவோம். 118ன்றது நம்பர் தான். அன்றைக்கி அவையில் யார் எவ்வளோ % அதுக்கு ஈக்குவலாக அந்த எண்ணிக்கை என்பது மாறும். அப்படியே நம்பிக்கை வாக்கெடுப்பை கோருவோம். திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றதான் விஜயுடைய பொசிஷன். இல்லை இப்போ இவர் ஸ்ட்ரைட்டாக அமைச்சரவை லிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர் அமைச்சரில் துணை முதல்வர் அண்ணன் புசி ஆனந்த் இட்டுன்னு போனார்ல, அந்த இட்டுன்னு போகிறவர் இப்போ துணை முதல்வர் பதவிக்கு இட்டுன்னு போயிருக்கார். அவரை துணை முதல்வர் பதவிக்கு இட்டுன்னு போகிறது அண்ணன் விஜய், ரைட்டுங்களா? அப்புறம் ஆதவ் அண்ணனுக்கு நம்ம உதயநிதி வகித்த விளையாட்டுத்துறை, இவர் விளையாட்டில் ரொம்ப இதுவாக இருக்கார். செங்கோட்டையனுக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. செங்கோட்டையன் எனக்கு சபாநாயகர் பதவிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சபாநாயகர் பதவி சீனியராக யாராவது ஆதரவு தரக்கூடிய செட்லேருந்து யாராவது சீனியராக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துக்கலான்னு அப்புறம் முடிவு பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிறாரு, அருண்ராஜ் வருவாய்த்துறை அமைச்சர் ஆகிறாரு, நிர்மல்குமார் அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிறாரு,
இதில் முஸ்தஃபா, நம்ம நண்பர் முஸ்தஃபா, அவர் வந்து இப்போது மதுரை மத்திய தொகுதியிலேருந்து ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க. மரிய வில்சன் மந்திரி பதவி கொடுக்குறாங்க. மாதவரத்துலேருந்து ஜெயிச்ச ஒருத்தருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்குறாங்க. விஎஸ் பாபுவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதா வேணாமா? விஎஸ் பாபு ஸ்டாலினை தோற்கடித்தவர். விஎஸ் பாபு மேலே நிறைய புகார்கள் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து, வட்டிக்கு விடுறது, வீடை எழுதி வாங்கிறது, கொள்ளை அடிக்கிறது, அடியாள் வேலை செய்கிறது, இந்த மாதிரி இத்தியாதி 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 இத்தியாதின்னு பெரிய அளவுக்கு புகார் வந்து விஎஸ் பாபு மேலே இருக்குது. ரைட்டா? இவர் வந்து செட்டி யார் கூடனா ஆம்ஸ்ட்ராங்கு, புரசை ரங்கநாதன், திமுக எம்எல்ஏ, ஆம்ஸ்ட்ராங்கு, கௌரி சங்கர், இந்த டீமோடலாம் செட்டு வச்சுக்கிட்டு விஎஸ் பாபு, விஎஸ் ரவின்னு 2 பேராக இருந்துக்கின்னு முழுக்க தண்டல் விட்டுக்கிட்டு டெய்லி போய் வசூல் பண்ணுற தண்டல் தான் இவருடைய தொழிலாகவே இருந்திருக்கு. அதனால் இவருக்கு வட்டி கொடுக்காதவங்க மேலே இவர் வந்து பாய்வார், அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவார். இதுதான் இவரோட ஸ்டைல். அதனால் அவருக்கு கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி போலூர் சைடில் ஒரு எம்எல்ஏ, அவருக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாலியல் குற்றவாளி. அதனால் அவருக்கு வந்து கொடுக்க வேணாம். மரிய வில்சன் மேலே ஏற்கனவே பல புகார்கள் இருக்குது. வீடு பூந்து அடித்தது, எல்லா வேலையும் பண்ணாருன்னு புகார் இருக்குது. அவரை வந்து இவங்க வந்து மந்திரி ஆகிறாங்க. இதில் வந்து 28 தலித்துகளுக்கு பொது தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க இவங்க. 40 தலித் எம்எல்ஏக்கள் தொகுதியிலேருந்து எம்எல்ஏக்கள் ஆவது தாண்டி 28 தலித் எம்எல்ஏக்களை வந்து பொது தொகுதியிலேருந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க இவங்க. ரைட்டுங்களா? இப்போது பார்த்திங்கன்னா மொத்தம் 33 மந்திரிகளை போட முடியும். 33 மந்திரிகளையும் இப்போ போடுறதா, இல்லை மொத்தமாக கூட்டணி கீட்டணிலாம் அமைஞ்சப்புறம் ஸ்ட்ரென்த்து ப்ரூவ் ஆகிற அளவுக்கு வந்தப்புறம் 33 மந்திரிகளை போடலாமா அப்படின்ற மாதிரி இவருடைய விஷயம் என்பது இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதிகாரிகளையும் இவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானவர் தர்மராஜன். ரைட்டுங்களா? வேலூர் டிஐஜியாக இருக்கார் தர்மராஜன். இவரும் அருண்ராஜும் ஒரே பேட்ச்மெட். அதனால் இப்போ வந்து டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் என்ன பண்ணியிருக்காரு, தர்மராஜனை கூப்பிட்டு நீங்கள் தான் வந்து பந்தோபஸ்து பாதுகாப்பு பணிகளெல்லாம் விஜய்க்கு பார்த்துக்கணும்னு சொல்ல, இவர் வந்து விஜய் வீட்லேயே போய் உட்காந்து பாதுகாப்பு பணிகள் விஜயுடைய எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறாரு. இவர் வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸில் சென்னையில் வந்து ஜாயின்ட் கமிஷனர் ஐஎஸ்ஆர் இருந்தவர். நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் தான். ஜேசி ஐஎஸ்ஆர் இருந்தவர். அதனால் இவர் வந்து இன்டெலிஜென்ஸ் டிஐஜியாக இவர் வந்து வராங்க. ஏற்கனவே பாலநாகதேவின்னு ஒரு அம்மா வந்து டிஜிபியாக இருக்காங்க. ஆனாலும் இவர் தான் இன்டெலிஜென்ஸ் டிஐஜியாக இருக்கக்கூடிய இவர் தான் வந்து விஜய்க்கு ரொம்ப க்ளோஸாக ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸையும் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஆளாக வந்து தர்மராஜன் தான் இருக்க போகிறாரு. இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் இப்போ நம்ம பேச விரும்பலை. ஆனால் இவருடைய கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தர்மராஜன் வந்து இப்போ ப்ரமோட் ஆகி போகிறாரு. ஒரு முதல்வருக்கு பக்கத்தில் அவருடைய காது கண்ணு செவியாக இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக இவர் வந்து பதவியேற்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல். இதுக்கிடையில் டேவிட்சன் தேவாசீர்வாதம், இவர் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் வந்து எல்லாமா இருந்தவர். இவர் வச்சது தான் வந்து போலீஸில் சட்டம். ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கேடாக போனதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். இவர் வந்து 2 பதவிகள் வகிப்பார், ஒரு பதவி வகிப்பார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போவார், ஆயுதப்படை பொறுப்பையும் வகிப்பார், லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக இருப்பார். இப்படி ஸ்டாலின் பீரியடில் ஏகப்பட்ட பொறுப்புகளை கையாண்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம். இவரும் உதயச்சந்திரன் ஸ்டாலினுக்கு பிஏவாக இருந்த நிதித்துறை செயலாளரும் நகமும் சதையுமா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் போய் விஜயை பார்த்துருக்காரு.
ஒரு நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம நண்பரான ஒரு பத்திரிகையாளர் மூலமாக போய் ஜான் ஆரோக்கியத்தை பார்த்து அப்படியே விஜயையும் பார்த்து வந்திருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நான் வந்து பதவியில இருக்கும்போது உங்களுக்கு எதிரா எதுவும் பண்ணல." அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் விஜய்க்கே நல்லா தெரியும். கரூர் சம்பவத்தில வந்து விஜய் எ விஜய் வந்து சாட்சி சொல்றாரு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு. இவரு போய் உட்காந்து அ விஜய் லேட்டா வந்ததுனால தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அ பேட்டி குடுத்தாங்க இல்லையா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம். அதில வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதே மாரி போய் சிபிஐலயும் சாட்சி சொல்லிட்டு வந்தாரு. இவ்வளவும் சாட்சி சொல்லிட்டு, எ உதயச்சந்திரன் மூலமா அப்போது இருந்த சிஎம் ஸ்டாலினுக்கு நெருக்கமா இருந்துகிட்டு, அ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, செஞ்சுக்கிட்டு இருந்த இவரு, ஆட்சி ஆட்சி மாறிச்சு அப்படின்னு ஒண்ணு, காட்சி மாறும் அப்படின்ற அடிப்படையில போய் விஜய பார்த்து இவர் சரண்டர் ஆயிருக்காரு. சென்னை நகர கமிஷனரா வந்து அமல்ராஜ போடுறாங்க. அமல்ராஜ் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா அவரு நடந்துப்பாரு, வொர்ஸ்ட்டா இருந்தாரு அப்படின்னு தாம்பரம் கமிஷனரா அவர வந்து 2 தடவ தாமு அன்பரசன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து போடுறாரு. அப்போ வந்து அமல்ராஜ் மேல ஏகப்பட்ட புகார்கள். கரூர்ல எஸ்பியா இருந்து அந்த சம்பவத்துக்கு கரூர் சம்பவத்துக்கு காரணமான ஒருத்தர்ன்னு சொல்லப்படுறவரோட சேர்ந்துக்கிட்டு, இ இவரு வந்து ஆடின ஆட்டம் வந்து பெரிய ஆட்டம். இதில என்னன்னா, இந்த அமல்ராஜும், விஜயும் ஒரே சர்ச்சுக்கு போறவங்களாம். ரெக்கமெண்டேஷன் எப்படிலாம் வருது பாருங்க. ரைட்டா? முன்னாடிலாம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில கோவிலுக்கு போறாங்க, மடத்துக்கு போறாங்கன்னு வரும். இப்போ வந்து ஒரே சர்ச்சுக்கு போறவங்க இவங்க. அதனால அமல்ராஜ வந்து சென்னை நகர காவல்துறை கமிஷனரா போடுறாங்க. அவர் வந்து லா அண்ட் ஆர்டர்ல ஏடிஜிபியா வர ட்ரை பண்ணாரு. சென்னை நகர கமிஷனரா வர ட்ரை பண்ணாரு. ஏகப்பட்ட விஷயங்கள அவரு பண்ண ட்ரை பண்ணாரு. இவரும் டேவிட்சனும் ஒரே ஊர்க்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க. சொந்த சொ கிட்டத்தட்ட சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மேல இல்லாத அலிகேஷன்ஸே கிடையாது. இவங்க வந்து எல்லா விதத்திலயும் அங்க நல்லா அனுபவிச்சுட்டு, இப்போ இங்க நல்லா வராங்க. இப்போ மந்திரிகள் பட்டியல் தயார். அதிகாரிகள் பட்டியலும் தயார். தலைமைச் செயலாளர வந்து மாத்துறாங்க இவங்க. அதே மாரி இவங்க ஃபுல்லா எல்லா வேலையும் வந்து இவங்க பண்றாங்க. ஸோ தே ஆர் ரெடி ஃபார் தி ஷோன்ற அளவுக்கு இவங்க பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ முக்கியமா அது இதுவரைக்கும் தாவேகா பார்ட். இப்போ திமுக பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏன் தோல்வி அப்படின்றதுக்கு வந்து திமுகல ஒரு பெரிய விவாதம் நடக்குது. சென்னை நகரம் மட்டும் இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, சென்னை நகரம் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் சேர்த்தீங்கன்னா 36 தொகுதிகள். இந்த 36 தொகுதிகள்ல பெரிய அளவுக்கு இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஒரு 20 தொகுதிகள் 36ல ஒரு 15, 20 தொகுதிகள் இவங்க ஜெயிச்சிருந்தாங்களா, தாவேகாவோட எண்ணிக்கையில ஒரு 15 குறைஞ்சிருக்கும். தாவேகாவால ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்காது. திமுக மேல வந்திருக்கும். இது 1. 2வது இப்போ பார்த்தீங்கன்னா, 60 எம்எல்ஏக்கள் போன ஆட்சியில எம்எல்ஏக்களா இருந்தாங்க. ரைட்டா? அதில 60 பேர நீக்கிட்டு புதுசா 60 பேருக்கு சீட்டு குடுத்தாங்க. அதில வெறும் 6 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 54 பேர் வந்து திமுகல புதுசா சீட்டு குடுத்த 54 பேர் தோல்வி அடைஞ்சாங்க. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவனுக்கு சீட்டு குடுத்துருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். ஏற்கனவே அடிச்சு வச்சிருப்பான். அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். செலவு பண்ணுவான். அவனுக்கு தொகுதியோட பல்ஸ் தெரியும். எல்லாம் தெரியும். புதுசா எம்எல்ஏ சீட்டு குடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண தெரியாம பெரிய அளவுக்கு மோசமாச்சு. அது ஒரு உதாரணம் தாம்பரம். எஸ்ஆர் ராஜா, பல்லாவரம் கருணாநிதி, ஒட்டப்பிடாரம் சண்முகையா. இப்போ ஒட்டப்பிடாரத்துல வந்து சண்முகையாவ காலி பண்ணிட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட டிரைவர கொண்டு வந்து அங்க போட்டதுனால, தேவேந்திர குல வேட்பாளர்களுடைய வாக்கு என்பது மாறுது. அந்த ஏரியா முழுக்கவே தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்கு என்பது மாறி, அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையா போகுது. ரைட்டுங்களா? ஸோ
இந்த தோல்விக்கு காரணமானவங்களும் ஒரு விதத்தில் இப்போ வந்து திமுகவில் பெரிய புகைச்சல் வருது. அதில் வந்து பரிதி இளம்வழுதியும் எக்மோர் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமனும் திருவொற்றியூரோட முன்னாள் எம்எல்ஏ கேபிபி சங்கரும் சேர்ந்து இந்த சென்னை நகரத்தோட தோல்விகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சேகர் பாபு தான் அப்படின்றது வந்து தலைமைக்கிட்ட மட்டும் சொல்லலை, சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு அவங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து திமுகவில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. சென்னை நகரம்ன்றது சென்னை நகரம் மட்டும் இல்லை, முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து தோற்றது வந்து கொளத்தூர், அதுவும் சென்னை நகரத்துக்குள்ளே வரக்கூடிய தொகுதி தான். கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்றதுக்கு காரணமும் சேகர் பாபு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு வருது. இப்போது தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டாக்டரை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அந்த டாக்டருக்கு எஸ்ஆர் ராஜாவுக்கு பதில் ஒரு டாக்டர் நிறுத்துகிறாங்க. அந்த டாக்டர் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு மேலே கம்மியாக வாங்கி அந்த டாக்டர் வந்து தோக்குது. அங்கே எஸ்ஆர் ராஜா போட்டிருந்தாங்கன்னா வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய எல்லாருடைய கருத்தும் அதே அளவுக்கு தான் இருக்குது. அப்படி வந்து மாற்றுறதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம அந்த அம்மா வந்து கனிமொழி சோமு அப்படின்னு என்விஎன் சோமு பொண்ணு மூலமாக உள்ளே வருது. அப்புறம் ஏவா வேலுவை பார்க்குது. ஏவா வேலு வந்து அந்த அந்த அம்மாவை வந்து முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு அந்த அம்மாவுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அது துர்கா ஸ்டாலின் அம்மாவும் ஒரு தடவை போய் இவங்க இந்த டாக்டருக்காக பிரச்சாரமே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக கொண்டு போகிறாங்க. நீங்கள் அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த சேலம் திருவண்ணாமலை பெல்ட்டு ஃபுல்லாக திமுகவுக்கு சரியான அடி விழுந்திருக்கு. அங்கேயும் தோல்வி. இங்கே சேகர் பாபு, அங்கே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆட்கள் 60 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்காம அவங்களெல்லாம் சீட்டை நிராகரித்தது. ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சும் துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்து அவரை 3வது இடத்துக்கு வர வச்சது. இப்படி இந்த சீட்டு கொடுக்குற விஷயத்தில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, குறைந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஒரு 20-25 தொகுதிகள் திமுக ஜெயிச்சிருக்கும் அப்படின்றாங்க. சென்னையில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் ஒரு 20 தொகுதி ஜெயிச்சிருக்கும். சீட்டு கொடுக்காத பழைய ஆட்களுக்கே சீட்டை ரீட்டைன் பண்ணி கொடுத்து சீட்டு கொடுக்கறதுல வரக்கூடிய முரண்பாடுகளை கலைஞ்சிருந்தாலே ஒரு 20-25 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். அப்போ 50 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னா 73 50 125 130 தொகுதி ஜெயிச்சிருக்கும். திமுக எளிதாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி இது. இதை வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்ற குமுறல் வந்து பெரிய அளவுக்கு திமுகவில் கேட்குது. இந்த குமுறலோட எதிரொலிப்பாக திமுக இன்னைக்கு ஸ்டாலின் போயிட்டு கொளத்தூரில் கண்ணீர் மல்கி நன்றி சொல்லிட்டு வந்திருக்கார். கண்ணீர் மல்கி நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ் இருக்கு இல்லையா, இதோட குணம் வந்து மாறலை அப்படின்றது வந்து ஒரு சம்பவம் வந்து நிரூபிக்குது. அதாவது தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்து 2-2.5 கிலோ நகையை கொடுக்குறான், எடுத்துகிட்டு போகிறான். ஒருத்தன் ஆட்டோ டிரைவரு, கார் பஞ்சர் ஆகுது, ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறான் ஒருத்தன் வேலைக்காரன் வந்து காணாமல் போயிடுறான் 2 கிலோ நகையோட. அவனை பிடிக்கிறதுக்கு ராஜஸ்தானுக்கே வந்து டீம் அனுப்புகிறாங்க. யாருன்னா மஞ்சுநாத்தான்னு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக நம்ம டிஜிபி கிட்ட பேசி, டிஜிபி சைடில் பேசி இதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவர் வந்து டீம் அனுப்புகிறாங்க. அந்த டீம் போயிட்டு ராஜஸ்தானில் ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்குது. அவன் மாடியிலேருந்து குதித்து செத்து போயிடுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் மாடியிலேருந்து குதித்து செத்து போனவுடனே அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அந்த பிரச்சனை வந்து கரெக்டாக எலெக்ஷன் முடிவுகள் வரும்போது அந்த பிரச்சனை வந்து வெடிக்குது. அதை அப்படியே அமுக்கிட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து வெளியே வரவே இல்லை. இன்றைக்கி தான் பத்திரிகைகளில் அது செய்தியாகியிருக்கு. போலீஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டு
சேஞ்ச் ஆகி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஒரு சம்பவத்தில் சென்னை நகர போலீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு டிஜிபி உத்தரவு போட்டிருக்காரு. ஆனால் போலீஸோட குணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் மாறலை அப்படின்றது தான் இந்த சம்பவம் வந்து எடுத்துக்காட்டுது. ஆக மொத்தம் இவருக்கு இன்னும் ஆதரவும் கிடைக்கல, இவர் ஆதரவும் எதிர்பார்க்கல. ஆதரவு எப்படி வரணும்னு தெரியல, ஆட்சி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நான் வந்து ஆதரவு கிடைக்கலன்னா நான் வந்து மீண்டும் எலெக்ஷனுக்கு போவேன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. இங்கே வந்து துணை முதல்வர் பதவி கேட்கக்கூடிய பாமக இருக்குது, துணை முதல்வர் பதவி கேட்கக்கூடிய புசி ஆனந்த் இருக்காரு, மந்திரி பதவி கேட்கக்கூடிய நம்ம எஸ் காமராஜ் இருக்காரு, அமமுக காமராஜ். இப்படி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வேலை நடக்க கம்யூனிஸ்ட்டு, நேற்று நம்ம சொன்னோம் கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே வந்து இன்னும் அவங்களுடைய முடிவை தெரிவிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தாவேகா சைட்லேருந்து எந்த அழைப்புமே போகல, ரைட்டுங்களா? தாவேகாலேருந்து பொதுவாக அழைப்புகள் வந்து யாருக்கும் எதுக்குமே போகாது. அது வந்து ஒரு மூடின கதவு. அது வந்து திறக்கவே முடியாது. நம்ம மூடின கதவாக போயஸ் கார்டனை பார்த்துருக்கோம். 2வது போயஸ் கார்டனாக பனையூர் வந்து உருவாகிட்டுருக்கு. இப்போது அரசியல் சூழ்நிலைகள் இப்படி போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடியும், எப்படி போய் முடியும்னே தெரியாத அளவுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இங்கே அமைச்சரவை லிஸ்ட்டு தயாராகிட்டுருக்கு. அமைச்சர்கள் யார் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டும் தயாராகி போயிட்டுருக்கு. இதுதான் இன்றைய செய்திகள். நன்றி, வணக்கம்.